ஹலோ மக்களே. அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்ட? ஆமா, இதுக்குன்னு ஒரு தடவை ஒரு புதுசா ஏதாச்சும் ஒரு லீட் லைன் யோசிச்சு ஒரு கான்செப்டை யோசிச்சு, இல்லைன்னா கவர் சாங்க போட்டு கவர் சாங் ஏதாச்சும் சாங்க போட்டு மறைச்சு இன்ட்ரோ கொடுத்து முடியலங்க. அப்படியே அப்படியே ஆரம்பிச்சிருவோன்ட்டு தான் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு யோசிக்க முடியல. இதெல்லாம் சொல்லணும்னு யாருமே கேட்கல. நான் அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டேன். என்ன எனக்கு சொல்லாம நீ ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டேன், அவ்வளவுதான். ஓ சரி, இதுக்கு பேச வேண்டியது பெரிய எக்ஸ்பிளனேஷன். இதுதான் பாத்துக்கோங்க. இதனாலதான் வந்து எங்களுக்கு பாட்காஸ்ட் வந்து 25 நிமிஷம் 45 நிமிஷம் போகுது எங்க பாட்காஸ்ட். ஆமா, நாங்க எல்லாத்தையும் சுத்தி வச்சுதான் பேசுவோம். என்ன சேர்க்காத. ஓ அப்பா மேடம் அப்படியே கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துடுங்க. சரி சரி மூடு. லெட்ஸ் கெட் டு தி பாயிண்ட். மூடுங்க, அங்க வந்துரும். சோ இப்போ வந்து என்னவென்றால், அன்னைக்கு நான் வந்து சும்மா இன்டர்நெட் சர்ஃப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இன்டர்நெட் சர்ஃப் பண்ணிட்டு இருக்கப்ப அப்படி சொல்லுங்க. ஓகே, அன்னைக்கு ஒரு நாள் இன்டர்நெட் சர்ஃப் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன். என்ன ஆர்டிகல்னா, இல்ல வேணாம், நல்லா இல்ல, செட் ஆகாது நமக்கு. சோ வந்து அன்னைக்கு ஒரு நாள் இன்டர்நெட் சர்ஃப் பண்ணிட்டு இருக்கும்போது, எத்தனாவது தடவை சொல்ற, 3ஆவது தடவையா திருப்பி ஆர்டிகல் படிச்ச சொல்லுமா? ஆர்டிகலுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து ரோபோ சங்கர் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சொன்னதான் எனக்கு வரைக்கட்டும். அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து இன்டர்நெட் சர்ஃப் பண்ணிட்டு இருக்கும் போது ஐ கேம் அக்ராஸ் திஸ் ஆர்டிகல். என்னன்னா, இட் வாஸ் டைட்டில்டு எல்டர் டாட்டர் எல்டஸ்ட் டாட்டர் சிண்ட்ரம். சரி, நம்ம எல்டஸ்ட் டாட்டரு, நமக்கு இந்த சிண்ட்ரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். போயிட்டு பார்த்தா அது வந்து இட் வாஸ் ஆர்டிகல். அது எப்படின்னா, ஆர்டிகல் ஆப்வியஸான விஷயத்த சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் டாட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் பார்ன் டாட்டர் ஆஃப் எவ்ரி ஃபேமிலி இஸ் நோன் டு ஹேவ் திஸ் சிண்ட்ரம். அதாவது எப்படின்னா, எல்லா தெரப்பிக்கு வந்த எல்லா ஃபர்ஸ்ட் பார்ன் டாட்டருக்கும் இருந்த ஒரு காமனான விஷயத்தெல்லாம் அவங்க எடுத்து பண்ணி பார்த்துருக்காங்க. லைக் எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான் காமனா இருந்திருக்கு, இதே ப்ராப்ளம் தான் காமனா இருந்திருக்கு. And then they named it the eldest daughter syndrome. So படிக்க போகும்போது அடேங்கப்பா நமக்கு எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன் தான், நானும் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன் தான். லைக் ஃபர்ஸ்ட் பார்ன் டாட்டர், we are talking about daughters. ஏன்னா இத பத்தி நானும் எங்களுக்கு கேங்லயும் காலேஜ்ல எங்களுக்கு டைம் பாஸ் ஆகலன்னா நாங்க வந்து டிபேட் பண்ணுவோம். ஓகே, அப்ப வந்து ஆமா டிபேட் எல்லாம் வளக்குறீங்களா, குரூப் டிஸ்கஷன். அது ரொம்ப காமெடியா போகும். இல்ல சண்டை நடக்கும், டிபேட்ன்ற பேர்ல ஆர்கியூமெண்ட் நடக்கும். எப்படின்னா, we are a group of 8. சரியா, இந்த group of 8ல just 3 தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன். ஓகேவா, மீதி எல்லாம் வந்து யங்கர் சிப்ளிங். சோ வந்து லைக் டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியல, அதுக்கு எங்க வாயை அடைச்சிருச்சுங்க. இப்ப வந்து பேச வைக்க, ஏன்னா நீயும் இருக்கு எனக்கு நிறைய பாயிண்ட் பேசுறதுக்கு. ஆனா அதுல எப்படி கடைசியில முடிஞ்சிச்சுன்னா, அது ஆக்சுவலி பிறக்கிறதே தப்புதான் சொல்லி முடிஞ்சிச்சு. இன்னொன்னு எப்படின்னா, நம்மலாம் பொண்ணுங்க, ஆமா நம்மலாம் பொண்ணுங்கலாம் பிறக்கனா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி முடிச்சிட்டோம் நாங்க. நாங்க வந்துட்டு ஆக்சுவலி அந்த தம்பி சிப்லிங்ஸ் பத்தி பேசிருந்தோமா, உடன் பிறந்தவர்கள் பத்தி நாங்க ஒரு எபிசோட் போட்டிருந்தோம்ல, அது அப்பதான் இதுவும் தோணுச்சு. நாங்க அதுலயே சொல்லிருப்போம் எல்டர் சிப்லிங் பத்தி. அதுக்கப்புறமே நாங்க இந்த பாயிண்ட் எழுதிட்டோம். அப்புறம் நடுவுல இந்த மென்ஸ் டே வந்தனால we had to talk about it. ஏன்னா வேற யாரும் பேசுற மாதிரி தெரியல, அதனாலதான். இல்ல அதே மாதிரி நாங்க ஜென்ரலா எல்டர் சிப்லிங் பத்தி பேசலாம் அப்படிதான் நினைச்சோம். பட் ஆஸ் செட் இந்த லாஸ்ட் எபிசோட் நாங்க வந்துட்டு பையங்களா பிறக்கல. சோ எங்களுக்கு எல்டஸ்ட் டாட்டரா இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் தான் தெரியும்ன்றதுனால உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க. வேணாம், எங்களுக்கு இந்த வம்பே வேணாம், நமக்கு வம்பே வேணாம். ஆமா, இவளும் ஒரு ஆர்டிகல் படிச்சேன்னு சொன்னா. சோ எல்டஸ்ட் டாட்டர் சிண்ட்ரோம் பத்தி தான் நம்ம கெட் இன்டு இட். சோ வந்து நீ சொல்ல போற நமக்கு இருக்கான்னு பார்க்க போறோம், அந்த செக் பண்ண போறோம் நம்ம. சோ மேஜரா ஒண்ணும் இல்ல, 5 பாயிண்ட் தான். லெட்ஸ் கீப் இட் வெரி ஷார்ட். 5 பாயிண்ட்க்கே நம்ம 25 நிமிஷம் 40 நிமிஷம் பேசுவோம். 6 பாயிண்ட். யா ஓகே. சோ வந்து முதல்ல bossy as hell. Okay. You are very 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 bossy. நானா இல்ல சொல்றேன், as elder sibling you are very very bossy. இந்த trait உங்கள்ட்ட இருக்கா? எனக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்கூல் படிச்ச வரைக்கும் லைக் நான் கொஞ்சம் ஹம்பிளான கேரக்டர் தான். பட் பாசி வந்து என் தம்பிகிட்ட பாசியா தான் இருப்பேன். நான் தான் எல்லாமேன்ற மாதிரி இருப்பேன். பட் ஜென்ரலா அவுட் சைட் பீப்புள்கிட்ட எல்லாம் வந்துட்டு அந்த இப்படி இருக்க மாட்டேன். நான் வந்து நீங்க எல்லாத்தையுமே அதான் அன்னிருப்பீங்களே, அதான் நாங்களாம் வந்து எல்லாத்தையும் அப்படிதான். லைக் ஐ எம் வெரி வெரி பாசி. லைக் என்னன்னா, நான் சொன்னதுதான் நீ செய்யணும், செய்யலைன்னா
எய்தர் நான் கோவம் ஆயிடுவேன், இல்லைன்னா நமக்கு அது செட் ஆகாது. நான் சொல்றத நீ செய்யல, நீ வேற ஏதோ செஞ்சுட்ட, நமக்கு செட் ஆகாது. இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் பிட்வீன் அஸ் அப்படி. ஸோ ஒன் நல்ல எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து எல்லா ஃபேமிலி சேர்ந்து எல்லாரும் நேட்டிவ்ல இருந்தோம். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாம் சும்மா பேசிட்டு இருந்த போது நான் என்னமோ காலிட்ட வந்து எடுத்துட்டு வாடா அப்படின்னு என்னமோ சொன்னேன் போல. அவங்க என்ன, நான் எப்பவுமே அவனை தான் வேலை வாங்கிட்டே இருக்கேன், நீ எப்பவுமே ரொம்ப பாசியா இருக்க வந்துட்ட அப்படி சொன்னாங்க. உனக்கு வரப்போறவ ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை, என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்ட்டு. எல்லாம் சிரிச்சுட்டே சொன்னாங்க, உனக்கு வரப்போறவ ரொம்ப கஷ்டம் வஃபி, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போறான் அவன் அப்படின்னாங்க. அப்படின்னு அப்புறம் தான், ஓ நீங்க வரப்போறவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, சரி சரி. நம்ம ஒன்னும் அவ்வளவு மோசம்லாம் இல்லையே, என் வேலையை நானே பாத்துப்பேன். எனக்குன்னா நான் யாரையும் கேட்க மாட்டேன், எதுனா மட்டும் நான் சொல்றத நீ செய்யணும், நான் சொல்றத நீ செய்யலன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ வாவனே பாத்திட்டா பரவாயில்ல, வந்து நான் மத்தவங்க நீ சொல்றது செய்யணும்னு சொன்னா வந்துட்டு அப்புறம் ஒப்பீனியன் கேட்டு வராங்கல்ல. ஓ ஓகேங்க, ஓகே. கேட்கலனால அன்சாலிசிட்டட் ஒப்பீனியன் நம்ம கொடுப்போம். அது வந்து எல்லாத்தையும் கொடுக்க மாட்டோம். உடனே என்ன வந்து பூமர்னு சொல்லிட கூடாது. ஆமா, ஸ்பெசிபிக் யங்கர் சிப்லிங்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி பாஸியா இருப்பாங்க. கரெக்ட் தான். ஆமா, டிக் மார்க், டிக் இல்லனா பாதி டிக் போட்டுக்கலாம் எனக்கு. ஓகே, டிக் ஃபார் வஃபியா, ஒரு அரை டிக் ஃபார் மிர்த்திகா. நெக்ஸ்ட் we have stubborn on the list. Stubborn. Are you stubborn, மிர்த்திகா? Are you stubborn? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்பா. நான் stubborn ஆ? நீ stubborn ஆ? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. இல்ல, நான் வந்து அவ்ளோ வந்து stubbornன்ற மாதிரி ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எதுவும் பெருசா நடந்தது இல்லன்னு நினைக்கிறேன் என் லைஃப்ல. எனக்கு லைஃப்ல நிறைய நடந்திருக்கு. சின்ன விஷயம் மேபி நடந்திருக்கலாம். அதுல வந்து அடம் பிடிக்க மாட்டேங்க நான். என்னங்க இது டிக்கு வராதுங்க எனக்கு, நான் ரொம்ப அடம் பிடிக்க மாட்டேன். பட் இன்கேஸ் வந்து ஏதாச்சும் நான் கண்டிப்பா இருக்கணும்னு கண்டிப்பா ஸ்டபானா தான் இருந்தோம். எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வாய்ப்பு இல்லை எனக்குல. If I want something, I want it, அவ்வளவுதான். If I made up, I'll just make my mind, அவ்வளவுதான். எனக்கு அது வேணும். கரெக்ட் தான். நீ என்ன வேணா சொல்லு, என்ன வேணா பண்ணி, எவ்வளவு பிரெயின் வாஷ் வேணாலும் பண்ணி, எனக்கு வேணும், அவ்வளவுதான். எங்க அம்மா வந்து இதை கூப்பிட்டு வச்சு அடிக்கடி பேசியிருக்காங்க, இதெல்லாம் இருக்க கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணணும், நீ வந்து ரொம்ப மோசமா இருக்க, உங்க அத்தா மாதிரியே இருக்கு அப்படிம்பாங்க. லைக் வந்து இது இன்னும் சொல்ல தெரியுமா, எவ்ரி ஃபர்ஸ்ட் பார்ன் டாட்டர் இஸ் a copy of her father. அது சொல்லும் போது நீங்க உங்க அத்தா மாதிரியே இருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஸ்டப்பானா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எதே மாதிரி நானும் ரொம்ப ஸ்டப்பானா இருப்பேன். நான் சொல்றதுதான் இது, நான் அதை கரெக்டா பேசினா அதுதான் எனக்கு வேணும்னா வேணும் தான். நீ என்ன வேணா பேசு, நீ என்ன வேணா பண்ணு, வேணும் அவ்வளவுதான். நீ அழுவு, கத்திய வச்சு கழுத்துல வச்சு மிரட்டு, எல்லா வேலையும் எனக்கு வேணும் தான். நீ உனக்காக அது ஒர்க் அவுட் ஆகாது. அது எப்படின்னா, எனக்கும் எங்க அத்தாக்கும் அடிக்கடி வந்து இது நடக்கும், ஆர்கியூமெண்ட் நடக்கும். தேவையே இல்லாம சப்ப மேட்ரு தான் நிறைய நடக்கும். டைனிங், அதுவும் எப்போ சாப்பிடும் போது டைனிங் டேபிள் உட்காரும் போது தான் வாயில எடுத்து வைப்பேன், நான் எனக்கு இப்படி பண்ணேன் அப்படிம்பாங்க. இப்படி பண்ண கூடாது, அது தப்பு, நான் அப்படிதான் பண்ணு, அது பண்ண ரெண்டு பேரும் லைக் அவங்க வெர்ஷனே உங்களுக்கு முன்னாடி பாக்குற மாதிரி இருக்கும். எங்க வீட்ல வந்துட்டு ஆப்போசிட். எங்க அப்பா எக்ஸ்ட்ரீம்லி காம், அதாவது இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப காமா இருப்பாங்க. பட் என்னைக்காச்சும் வந்து வெகுண்டு எழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராலையும் தாக்க முடியாது. சோ நானும் மாதிரிதான் இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஓகே, பட் எல்லாமே ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு தான். அதுக்கு மேல வந்துட்டு வாய்ப்பு இல்லை ராஜா. நமக்குலாம் அது சரி. சரி, எங்களுக்கு வந்து எப்படின்னா, எங்க அத்தா கோவமே வராது, ரொம்ப சீக்கிரமா கோவமே வந்துடாது. கோவம் வந்துட்டா ரொம்ப மோசமா வரும். அதே ட்ரைட்ஸ் தான் எனக்கும் இருக்குவே. ஆனா ஸ்டப்பர்னா எங்க ரெண்டு பேருக்கும் நடக்கும் பாரு ஆர்குமெண்ட். எங்க அம்மா சி டெய்லிக்கு இருக்குள்ள அப்பாவும் பொண்ணும் இதே வேலைதான், மத்தியானம் சாப்பிட புள்ளைல லிம்பதில் கத்திட்டு போவாங்க. அப்ப வந்துட்டு இது உனக்கும் ஃபுல் டிக்கு, எனக்கு அரகுற டிக்கே கொடுக்கலாம். லைக் ஸ்டப்பன் நான் எல்லா விஷயத்துக்கும் ஸ்டப்பன் இல்ல, எதுக்கு தேவையோ அதுக்கு இருக்கலாம், அந்த மாதிரி. ரைட், நெக்ஸ்ட் வந்து worries a lot. இப்பதான் நம்ம இதுக்கு வரீங்க, டபுள் டிக் ட்ரிபிள் டிக் போட்டுக்காங்க இதுக்கெல்லாம். worries a lot and anxiety, இது இல்லன்னாதான் ஆச்சரியம் எனக்குலாம். எனக்கு எந்த அளவுக்கு வரி இருக்குன்னா, இதுக்கு வியூஸ் வருமானே வரியா இருக்கு எனக்கு.
அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம், வராது அது அரசியம். பட் ஒரே லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி, அது எதனாலன்னு தெரியல. பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்குன்னு நம்ம ஒரே பண்றதா, இல்ல ஃபியூச்சர் இப்படி இருக்கும்னு நினைக்கிறதா, இல்ல பேரண்ட்ஸை பாத்துக்கணும், இல்ல யங்கர் சிப்ளிங்க பாத்துக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து போட்டு குழப்பி. ஏன்னா நம்ம தான் நம்ம ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் ஏதோ ஒண்ணு பண்ண போறோம். இப்போ வந்துட்டு ஒரு ஜாபுக்கு நம்ம தான், வெளியூர் சேர்க்கிறாங்களா நம்மளதான். ஒரு காலேஜ்ல எடுத்துக்காத 11th 12th குரூப் எடுக்க போறதே லைக் நீ வந்து கரெக்டா எடுத்துட்டா உன் சிப்லிங்ஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இஃப் இன் கேஸ் நீ வந்து தப்பா எடுத்துறன்னு வச்சுக்கோயேன், அது வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படின்னா நீ அதை எடுக்க கூடாது, நீ அதை எடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு பர்டன் ஆயிடும். அவங்களுக்கு அது வேணும்னாலுமே அவங்களால இது எடுக்க முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி அது வந்து அவங்க பிரச்சனை, அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம வந்து நம்ம பிரச்சனை பேசலாம், அவங்க பிரச்சனை அவங்க பேசிக்கிட்டோம். ஆனா ஒரே நாட் வந்துட்டு லைக் எல்லாமே ஒரு ஃபேமிலில இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கே, அடுத்து இது பண்ணணுமே அது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்டர்ஸ்ட் டாட்டருக்கும் அது இருக்கும். ஆமா, அது வந்து எப்படின்னா இது எந்த அளவுக்குன்னா இது வந்து வரி எல்லாருக்கும் இருக்கும் தான். சப்ப மேட்டருக்குலாம் வரி பண்ணுவாங்க. இப்ப வந்து இப்ப நான் சொன்ன வியூஸ் வருமா அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து வேலை கிடைக்குமா, இதோ இப்ப நான் வந்து ஊர்ல இது வந்து என் வாழ்க்கையில வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணதுல எனக்கு வந்து இது ஒரு பெரிய வரியா தான் இருக்கு. ரெக்ரூட்டர் கேட்டீங்கன்னா சொல்லுங்க தயவுசெய்து. சோ வந்து வரி ஆங்ஸைட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம சும்மாவே கரெக்ட் ஒரு மாதிரி அலர்ட்டோடயே இருப்போம்னு நினைக்கிறேன். பொண்ணா இருந்தாலே அது இருக்கும். இன்னொன்னு வந்து எல்டர்ஸ் டாட்டருக்கு வந்து அது ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை சின்ன வயசுல இப்ப நான் பிறந்திருக்கேன், எனக்கு 4 வருஷம் கழிச்சு என் தம்பி பிறந்திருக்கான்னு, என் தம்பியை பாத்துக்க சொல்லி விட்டு போயிருப்பாங்கல்ல, அப்ப வந்து பாத்துக்கணும்னு நினைச்சதாலயா இருக்கும் தெரியல எனக்கு. இதுக்கெல்லாம் இது இவங்க சொல்றாங்களே, இது எங்கேருந்து இது வருதுன்னு தெரியல. ஆனா எல்லா எல்டர் டாட்டர்ஸ்க்கும் வந்து இந்த பிரச்சனை இருக்கு. லைக் இந்த சிம்டம்ஸ் இருக்கு. இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா unfortunately we have the eldest daughter syndrome. அது நம்ம வாழ்க்கையில ஒரு 3 இருக்கு. இருங்க, இது வந்துட்டு எனக்கும் டபுள் டிக் ட்ரிபிள் டிக், உங்களுக்கும் டிக் தானே கன்ஃபார்மா? யா டிக் தான். நான் ரொம்ப வரி பண்ணுவாங்க. அப்பமா இருக்கலாம். இப்பதான் மாறி ட்ரை பண்ணிருக்க முடிய மாட்டேங்குது. சரி, அடுத்து நெக்ஸ்ட் ஒன். people pleasing behavior. oh my god, நான் இத எவ்ளோ மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், பட் I can't do it. எனக்கும் இது வந்து டபுள் ட்ரிபிள் டிக் போடலாம். வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவளே என்ன பாட்காஸ்ட்ல கேவலமா நிறைய எபிசோட்ல திட்டிருக்கா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எதுக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அட் த எண்ட் நம்ம அதான் பண்ணுவோம். இல்ல இவங்க கோச்சிப்பாங்க, இவங்க தப்பா எடுத்துப்பாங்க, அவங்க அப்படி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணும் இல்ல. அவங்க பெருசா ரியாக்டே பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்லயுமே வந்து நம்ம டாப் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு போயிட்டு நின்றா அவங்க வந்து சூப்பர் வா அப்படி இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எங்க வீட்ல எல்லாம் சும்மா ஒரு ஸ்மைல், சூப்பர் ஸ்மைல், அவ்வளவுதான். அதுவும் ஃபுல் ப்ளோன் ஸ்மைல்லாம் கிடையாது. ஸ்மாலா ஸ்மிர்க் மாதிரி பண்ணுவாங்க, லைட்டா ஸ்மக்கா படிப்பாங்க. அதுதான் அது வர்றதுக்கே நம்ம அவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிச்சு. புரியுதா? புரியுது. சின்ன மேட்டர் தான். ஆனா வந்து அவங்களுக்கு நோ சொல்றது எனக்கு தெரிஞ்சு பீப்புள் ப்ளீசிங் பிஹேவியர்னா இன்னொன்னு வந்து நோ சொல்றது. ஈஸியா யாருக்கும் நோ சொல்லவே முடியாது. ஆமா, நோ சொல்லாம இருக்கிறது. நான் அப்படிதான் தலை கொடுத்து மாட்டிப்பேன் எல்லாத்துக்கும். சரிங்க பண்ணிடலாம், சரி ஓகே ஹெல்ப், இந்த ஹெல்ப் தானே, ஓகே 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 எஸ் தான் ஓகே, நோ சொல்லிதான் பழக அப்படி இருக்கு. அதுதான் எப்படின்னா அவங்க என்ன எதுனா பண்ணிட்டு அவங்க இப்ப வந்து அவங்களுக்கு எப்படி ஒருத்தவங்க வராங்க நம்ம வீட்டுக்கு, நம்ம என்னெல்லாம் பண்ணா அவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். எதுக்கு பிடிக்கணும்? கரெக்ட், எதுக்கு பிடிக்கணும்? நீ பாட்டு அவ்வளவுதான். இது வந்து நம்மளே திட்டிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, உனக்கு எதுக்கு என்ன பிடிக்கணும்? எனக்கு என்ன பிடிச்சா போதும், நீ உன் வேலைய பார்த்துட்டு போ, அப்படிதான் இருக்கும். இப்பெல்லாம் நம்ம பேசுவோம், பர்சனல் வன்மமா இருக்கு வசியா. இப்பெல்லாம் நம்ம பேசுவோம், ஆனா நம்மளால முடியாது. எனக்கு இன்னும் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்தா நிறைய இருக்கு. என்னோட கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒருத்தி இருக்கா, ஐயோ பயங்கரமான பீப்புள் ப்ளீசர். எந்த அளவுக்கு பீப்புள் ப்ளீசர்னா லைக் வாழ்க்கையே ரொம்ப பீப்புள் ப்ளீசரா இருந்தா வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையே தொலைஞ்சிரும். ஓகேவா? அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டே போ, நம்ம வாழ்க்கையே தொலைச்சிருவோம். அவ்வளவுதான் சொல்லுவேன் நான், வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து அன்பெய்டு தெரபிஸ் டு எவ்ரி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. ஆஹா, அடடா.
இதெல்லாம் நான் வந்து ஒரு ஓபன் புக் வந்து உங்க பிரச்சனைனா என்கிட்ட எழுதிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் நான் வந்து வாங்க நான் தான் இப்போ உங்க தெரபிஸ்ட். தெரபிஸ்ட் பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா லைக் எல்டஸ்ட் டாட்டருக்கு தான் ஃபேமிலி ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வந்து லைக் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களா இருப்போம். அப்போ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எதுவும் பெருசா சொல்ல மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் ஆகுறது வந்துட்டு எல்டர் சிப்ளிங்ஸ் தான். எங்கர் சிப்ளிங்ஸ்க்கு பெருசா வந்துட்டு பாதி விஷயம் குடும்பத்துல நடக்கிறதே தெரியாது. தெரியவே தெரியாது நமக்கு. நம்ம ஊர்ல இல்லன்னா கூட நம்ம வீட்டுல இல்ல ஹாஸ்டல் இருந்தா கூட போன் போட்டு சொல்லுவாங்க. ஆமா இல்ல we have reached that phase-ல லைக் வந்துட்டு நம்ம தங்கச்சியை பத்தி நம்ம அம்மா நமக்கு வந்து இது பண்றதுன்ற மாதிரி போன் பண்ணி இல்ல அவங்க வாழ்க்கை சோக சொல்லுவாங்க. அவங்க நம்ம அப்பாவை பத்தி என்ன சோகம் அதை சொல்லுவாங்க. அவரு வந்து அவருக்கு வாழ்க்கையில என்ன சோகம் அதை சொல்லுவாரு. அப்பா வந்துட்டு பெருசா எதுவும் ஷேர் எல்லாம் பண்ணிக்க மாட்டாரு. பட் என்ன சொல்லுவாரு தெரியுமா வந்து அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆகும் கரெக்ட் நம்மள்ட்ட வந்து சொல்ல எங்க அம்மாட்டையும் சில விஷயம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட வந்துட்டு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப நீ இதை சொன்னது எனக்கு அதெல்லாம் தோணுது. எங்க அப்பா என்கிட்ட தான் சொல்லுவாங்க. எங்க அம்மா வந்துட்டு ஆப்வியஸா வந்து தம்பி விளையாட போயிடுவான்னு வச்சுக்கோங்க. முன்னாடி சொல்றேன் இப்ப முன்னாடிலாம் வந்துட்டு சின்ன வயசுல விளையாட போயிடுவான். அப்பாவும் ஆபீஸ்ல இருப்பாங்கன்றப்ப அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய விஷயம். தம்பி வந்துட்டு அப்பா அவனுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கேன். பட் இப்ப நான் வந்துட்டு ஏதோ வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவான். நானும் அவனுக்கு அன்பெய்ட் தெரபிஸ்ட் தான், அவனும் எனக்கு தான். பட் ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நம்ம தான். இது ஒண்ணு. அப்புறம் காலிது வந்துட்டு அவனும் ஏதாவது சொல்லி புலம்புவான். ஸ்கூல்ல நடந்தது இல்ல இவங்களே ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதை சொல்லுவான். எனக்கு வந்து அது வந்து நான் அந்த டைம்ல வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா லைக் we need to give them a solution. அவ்வளவுதான். ஒரு வேலிடான சொல்யூஷன். அட்லீஸ்ட் எமோஷனல் சப்போர்ட். இல்ல நான் வந்து எமோஷனல் சப்போர்ட்டா இது வரைக்கும் என்னால இல்ல நான் எல்லாருக்கும் கிளியர் கட் சொல்யூஷன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனா அந்த சொல்யூஷன்ஸ் வந்து இது பாராலாம் சொல்லாத அந்த சொல்யூஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு கேள்வி. அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேச தேவை? நீ வந்து சொல்றீங்க நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு விடுங்க கதைய. சொல்லி கேட்டா கேளுங்க கேட்காட்டி போடுங்க கேட்காட்டி போங்க வளராத. ஓகே அப்ப இந்த பாயிண்ட் வந்துட்டு டிக் டிக் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன? இது வந்து இதுல பெருசா எல்டஸ்ட் டாட்டர் சிண்ட்ரோம்ல இந்த பாயிண்ட் இல்ல. ஜென்ரலா வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா வந்து இஃப் யூ ஆர் எல்டர் சிப்ளிங் ரிகார்ட்லெஸ் ஆஃப் யுவர் ஜெண்டர் பொண்ணோ பையனோ இது வந்து எல்லாருக்குமே இருக்கு. எப்பனா நமக்கு வந்து அது அறியாத வயசு. நீ ஒரு 4 வயசு இருக்கும் போது உனக்கு ஒரு தம்பியோ இல்ல ஒரு தங்கச்சியோ பிறந்துச்சு. அப்போ இது வரைக்கும் உனக்கு வந்து எல்லா அட்டென்ஷனும் ஆரம்பிச்சிடும். ஒரு படத்துல பாத்துக்கியா சூர்யா வந்து சூர்யாவா ஒரு பேர் என்ன ரகுவரன் வந்து சூர்யாவும் அண்ணன் தம்பியா இருப்பாங்க. சூர்யா பிறந்த உடனே சூர்யாக்கே எல்லா அட்டென்ஷனும் போன உடனே அவர் என்ன பண்ணிடுவாரு சூர்யா கோவத்துல வந்து சின்ன வயசுல எல்லா வன்மத்தையும் சேர்த்து வச்சு பெரிய வயசு வந்த உடனே சூர்யா வந்து கிளிஃப் எல்லாம் இது போயிருப்பாங்க பிக்னிக். அப்படியே கிளிஃப்ல இருந்து தள்ளி விட்டுருவாரு. சூர்யா செத்துருவாரு. செத்துட்டு அப்புறம் வேற ஏதோ ரூபத்துல வருவாரு. அது எனக்கு என்ன கதைன்னு தெரியாது. ஃபுல்லா படம் பேர்ல தெரியல. இதான் கதை. அவரு ரகுவரனுக்கு வந்து பீப்புள் ப்ளீசிங் பிஹேவியர் ரொம்ப இருக்கும். ஓகேவா? அதனால வந்து அவங்க பேரண்ட்ஸ் ப்ளீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் ஐஏஎஸ் ஆவார். ஊரோட ஐஏஎஸ். பாத்துக்கோங்க. சோ வந்து இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருக்கு. அதான் இல்ல அந்த ஜெலசி பார்ட் ரொம்பவே லைக் ஜெலசி பொறாமலாம் இல்ல லைட்டா பொறாமதான்ற மாதிரி இருக்கும். நம்மளை விட அவங்களுக்கு வந்து நிறைய செய்வாங்க. இப்ப நமக்கு வந்து நம்ம வந்து லேப் ராட்ஸ் நமக்கு வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் கரெக்டா பேசுறாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ன்லாம் எப்படின்னா அவங்களுக்கு வளர்க்க தெரியாது. அந்த காலத்துல எல்லாம் வந்து வளர்க்க சொல்றேன் சும்மா ஒரு ஃபன்னுக்கு கேக்குறவங்க அப்படிதான் நினைப்பாங்க. இல்ல அதுதான் அட்டாக் பண்ண கூடாதுல. இப்ப எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கல்யாணம் பண்ணிடுறீங்க பண்ண உடனே வந்துடுறோம். நம்ம வந்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணு ஏது பண்ணணும்னு தெரியாது. அந்த காலத்துல பேரண்டிங் புக்ஸ் இல்ல பேரண்டிங் வீடியோஸ் இல்ல எதுவுமே இல்ல. உனக்கு டுட்டோரியல் எதுவுமே இல்ல. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுதான் அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம்ல ஒரு -1 பண்ணிட்டு மைனஸ் மீதி எல்லாம் கொடுப்பாங்க நமக்கு. அவங்க ஆமா அவங்கள வந்து அடிச்சு மிதிச்சு உழைச்சிருப்பாங்க. நமக்கு அதே அடி மிதி தான் இருக்கும். அந்த உடம்பு மேபி வேணா குறைஞ்சிருக்கும். ஆமா அவங்க வந்து சொல்லுவாங்க என்ன அடிச்சாங்க மிதிச்சாங்க உழைச்சாங்க. ஆனா உன்னை அடிச்சா மிதிச்சாங்க உதைக்கிறேன் அப்படி. நம்ம வந்து லேப் ராட்ஸ் தான் நீ சொன்ன மாதிரி.
ஆமா, நம்ம வரப்போறதுக்கு சுதாரிச்சிருவாங்க. அவங்க சுதாரிச்சிருவாங்க, இப்படிதான் இருக்கணும். அது வந்து எங்கன்னா அவங்க பிரெக்னன்சியே ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிசேரியனை பிறந்துட்டோம்னா அவங்க இது நம்ம எப்படியும் நார்மல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. புரியுதா? எனக்கு எங்க வீட்டுல அந்த மாதிரி நடக்குது சொல்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் சும்மா சொல்ல பேச்சு வாக்கையில நிறைய பேசுவாங்க, கண்டுக்கூடாது. சோ வந்து தட்ஸ் ஹவ் இட் வர்க்ஸ்ல வந்து எல்லாமே டெஸ்டிங். இதுக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து இப்படி பண்ணிட்டோம், நம்ம சொல்லி ஏபிசி சொல்லாம ஸ்கூல்ல சேர்த்துட்டோம், இதுக்கு சொல்லி கொடுத்துதான் சேர்க்கணும். இத நம்ம இந்த ஸ்கூல் ரகுவரன் சொல்லுவாங்க, அவனை மட்டும் செஞ்சாலும் சேர்த்தீங்க, என்ன மட்டும் ராமகிருஷ்ணால போட்டீங்க, அந்த கதை தான். லைக் அதுக்கு நம்ம காசு இருந்துச்சு அப்பாட்ட. கரெக்ட் தான், வேலிட் பாயிண்ட் தான். அதுக்குன்னு வந்து நம்ம வந்து நமக்கு எதுவுமே பண்ணலன்னு கிடையாது. அப்பெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் அப்படி எதுவுமே சொல்ல மாட்டேன். லைக் கொடுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே கிரேட்ஃபுல் தான். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க சோறு கிடைக்க வீட்டுல. ஆமா, கடைசியில நம்மள வந்து நம்ம லேப்ராட்ஸ் தானே, நீ ரொம்ப நல்லா சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டட்ல எல்லாமே வருது சொல்லிட்டுனா ரொம்ப நம்ம அடுத்த பாயிண்ட்க்கு போ. இன்னும் எனக்கு என்ன தோணும்னா, எல்டர் சிப்ளிங் வந்துட்டு எப்படின்னா ஜென்ரலா பேசுவாங்க. நம்ம எல்டர் டாட்டர்ஸ் வந்து நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு செய்யணும்னு துடிப்போம். இப்ப ஒண்ணுமே இல்லை, நீ ரெஸ்ட் எடுப்பா, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு நம்ம வீட்டுல யாராச்சும் சொன்னாலுமே நமக்கு வந்து கால் சும்மா உட்காரது ஒரு இடத்துல. ஐயோ அது கரெக்டா இருக்குமா, இது கரெக்டா இருக்குமா அப்படி பாத்திருக்கியா? வந்து பிரைடு வந்து இருப்பாங்க, ஓகேவா? ஆனா கல்யாண வீடுல நின்னுட்டு ஒவ்வொருத்தவங்களா கத்திட்டு கைட் இருப்பாங்க அவங்க. அதான் வந்துட்டு எல்டஸ்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு. லைக் we want everything to be perfect. அது பெர்ஃபெக்ட்டா இருந்தா அது வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடும். பெர்ஃபெக்ட்டா இல்லனா அது இருக்கவே கூடாது. ஏதோ அப்பலாம் நம்மளால விடவே முடியாது, அது ஏனே தெரியல. அடுத்து வந்து அதான் நீ சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம தான் செய்யணும். எல்லாமே நான் தான் செய்வேன். எனக்கு நீ ஒண்ணும் பண்ண தேவை, நீ பண்ணலன்னா கூட எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. போதும் அளவுக்கு நிறைய பாயிண்ட் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எல்டஸ்ட் டாட்டர் யாராச்சும் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா டூ கமெண்ட், இல்லைன்னா எல்டஸ்ட் டாட்டர் அசம்பிள் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி எல்டஸ்ட் டாட்டர் அசம்பிள் அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்து இதுல எத்தனை பாயிண்ட் பேசணும்? ஒரு 7 பாயிண்ட்ஸ் பேசணும். 7 வந்து நினைக்கிறேன். ஆமா, அந்த 7 பாயிண்ட்ஸ்ல வந்து ஒரு 5 உங்கள்கிட்ட இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி தோழியே யூ ஹேவ் எல்டஸ்ட் டாட்டர் சிண்ட்ரோம். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, டேக் யுவர் செல்ஃப் ஆன் அ சோலோ டேட், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சோ உங்களை பாத்துக்கோங்க, மத்தவங்க பாத்துக்கிட்ட அளவுக்கு உங்களையும் நீங்க பாத்துக்கோங்க. சரி வீடு ரொம்ப பேசாத. சரி அவ்வளவுதான். சோ இதோட நாங்க வந்து பாட்டெல்லாம் போட்டு முடிக்க போறது இல்லைங்க. ஒவ்வொன்றுக்கும் காப்பிரைட் வருது. நான் வந்துட்டு ஏதாச்சும் வந்து புதுசா ஏதாச்சும் யோசிச்சுட்டு கொண்டு வரோம், எண்டிங் எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆமா, அது அப்ப உண்மையிலே பண்ண மாட்டியா? எனக்கே கஷ்டமா இருக்கு. அது நல்லா பாட்டு முடிச்ச மாதிரி. கரெக்ட் தான். நீங்க சொல்லுங்க, காப்பிரைட் வந்தா என்ன? இப்ப நமக்கு ஆல்ரெடி என்னமோ மானிடைசேஷன் நடக்கிற மாதிரி. நீங்க சொல்லுங்க, நாங்க கடைசியில பாட்டு போடணுமா கூடாது, தயவுசெய்து சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கு ஐ லைக் இட் ஆக்சுவலா. நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதோ ஒரு ரிலேட்டபிளான ஒரு பாட்டு. சரி ஓகே, சரி ரைட் விடுங்க. ஓகே, நிறைய முடிக்க போறோம்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேசுறோம். So okay, இது வரைக்கும் கேட்டவங்களுக்கு thank you so much. Bye bye. Good night, have a good sleep. Yes, have a good night sleep. Bye bye. Good night. போய் தூங்கு. கேட்டிட்டு இருந்தாங்க. மூட்றியா? அவங்க. Good. Fill in the blanks. Tata, bye bye. முக்க போறோம். Bye.